சலாத்துல் ஃபஜ்ர் சுபஹ் தொழுகை. சுபஹ் தொழுகையை தொழாதவர் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்து விட்டார். இதனைத்தான் சுபஹுடைய அதானில் முஅத்தின் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே சிறந்தது என கூறுகிறார். முதலாவதாக நிஃபாக்தனத்திலிருந்து விடுதலையாவதை இழந்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்கீங்களுக்கு மிக மிக பாரமானது என்றார்கள். இரண்டாவதாக சுவர்க்கத்தில் நுழையும் பாக்கியத்தை இழந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவர்கள் குளிரான 2 நேர தொழுகைகளை, அதாவது சுபஹ் தொழுகையையும் அஸர் தொழுகையையும் தொழுகிறாரோ அவர் சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என கூறினார்கள். மூன்றாவதாக இறைவனுடைய பாதுகாப்பை இந்த மனிதர் இழந்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் சுபஹ் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் என்றார்கள். நான்காவதாக நரகத்தில் நுழைவதிலிருந்து தடுக்கும் பாதுகாப்பை இழந்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர்கள் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் உள்ள சுபஹ் தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள அஸர் தொழுகையையும் தொழுகிறாரோ அவர் ஒருபோதும் நரகத்திலே நுழைந்துவிட மாட்டார் என கூறினார்கள். ஐந்தாவதாக முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை இழந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவரொருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையையும், எவரொருவர் சுபஹ் தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையையும் அடைந்து கொள்வார்கள் என்றார்கள். ஆறாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவரொருவர் சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறாரோ அவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். எனவே அவர் இதையும் இழந்து விடுகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சுபஹ் தொழாமல் தூங்கக்கூடிய மனிதர் அடைகின்ற ஒரே ஒரு லாபம், அவர் தூக்கத்துடைய இன்பத்தை தவிர எந்த லாபத்தையும் அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. இதனையே முஅத்தின் சுபஹுடைய அதானில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என உண்மை சொல்லி இந்த மக்களை விழிப்படைய செய்ய வைக்கிறார்.